உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க 2 பேரும் துரத்துக்கிட்டே வரீங்க? இந்த பொண்ணை பாக்குறது, பேசுறது, பழகுறத நிறுத்திக்கிறீங்க தம்பி. ஊருக்கு கிளம்புற வழியை பாருங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு உரிமை இல்லம்மா, மாமாவுக்கு உரிமை இருக்குல்ல கண்ணு. சரி, இதெல்லாம் மீறி இவன் கூட பழகுனா என்ன பண்ணுவீங்க? உதப்பா. அப்படியா? ஆமா, தாராளமா உதைங்க. உங்க கோபம் நியாயமானதுதான். அதுக்காக நீங்க என்ன எவ்வளவு நாள் அடிக்க? தயவு செய்து ஆளை வச்செல்லாம் அடிக்காதீங்க. ஏன்னா நான் தான் கையில காதலிச்சேன், ஆளை வச்சு காதலிக்கலையே. ரொம்ப பேசுறா. சண்டை போடக்கூடாது. வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்க. அடிங்க, என்ன எவ்வளவு நாள் அடிங்க, உங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடிங்க. ஆனா தயவு செய்து என் கையில எனக்கு கொடுத்துருங்க. என்னடா, நான் அவளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். போங்க, உங்க கையில அழைச்சிட்டு வாங்க. என்ன எவ்வளவு நாள் அடிங்க, கைய உடைங்க, காலை உடைங்க. ஆனா தயவு செய்து என் உசுரை மட்டும் எடுத்துறாதீங்க. ஏன்னா என் உசுறு என்னோடது இல்லைங்க, அது என் கையிலோட உசுருங்க, என் கையிலோட உசுரு. ஒரு அடிக்க வேண்டாம் சொல்லுங்க தாத்தா. வாங்க தாத்தா, தாத்தா நீங்களாவது சொல்லுங்க தாத்தா. தாத்தா தாத்தா வாங்க தாத்தா.
என்னாச்சு உனக்கு? உங்க அத்தனை பேரை புரட்டி புரட்டி அடிச்சிருந்த ஏன் ஊரு அடி கொடுத்து திருப்பி அடிக்காம இப்படி அடி வாங்கிட்டு கிடக்குற? எப்படிடி எப்படி அடிக்க சொல்ற? உன்னை நேசிக்கிற மாதிரி நான் அவங்களையும் நேசிக்கிறேன்டி. இதெல்லாம் அடி இல்ல, எனக்கு இதெல்லாம் அடி இல்ல. இதெல்லாம் அவங்க மேல வச்சிருக்கிற பாசம். பைத்தியக்காரி. அவங்க அடிச்சா நான் தாங்கிப்பேன், நான் அடிச்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. நான் ஒரே நாள்ல மறந்துடுவேன், அவங்க வந்து வாழ்க்கை முழுசும் மறக்க மாட்டாங்க. எனக்கு ஒண்ணும் ஆல, இதெல்லாம் ஒண்ணு எனக்கு சரியாயிடும். நீ போன்னு சொல்றல. போன்னு சொல்றல. ஓகே ஓ